வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் குரு. நல்ல ஒரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் நல்லா தான் இருக்கார். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டம சனியிலேருந்து மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. 23 ஒரு சுமாரான ஆண்டாக இருந்தாலும் 24 மிகவும் நன்றாக இருக்கும். முதலே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம் மிதுன ராசிக்கு. ஸோ ஆண்டோட முதல் மாதமாகிய ஜனவரி 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதலும் ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷ்னரி ஒரு மந்தாக தான் ஜனவரி 2022 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியே ராசியை பார்க்குறார். மிதுன ராசியோட அதிபதி யார்? புதன். புதனே பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசிக்கு அதுக்கு ஒரு தனுசே பார்த்திங்கன்னா குருவின் வீடு. ஓரளவுக்கு குளிர் காஞ்சு அதோட ஓன் ராசியாகிய மிதுன ராசியை பார்ப்பது ஒரு நல்ல ஒரு வலு. அந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் உத்வேகமாக செயல்படக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அதே சமயத்தில் ஜனவரி 18ஆம் தேதி யோகமான கிரகம் மிதுன ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரார். ஸோ இதனால் என்ன ஆகுனா நிறையா கான்டாக்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, புதிய ஒரு நபர் கான்டாக்ட்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஜனவரி மாதம் ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன குறை பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் மிதுன ராசிக்கு ஒரு மிகவும் சுமாரான கிரகமாகிய செவ்வாய் 7ஆம் இடத்துல புதனுக்கும் சுக்கிரனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இந்த சுக்கிரன் புதனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். குரு 9ஆம் பார்வையாக தனுசை பார்த்து செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒளியை கொடுக்குறார். ஆத்ம ஒளியை கொடுத்து பிரச்சனைகள் கைமீறி போகாமல் எல்லா விஷயங்களும் கடைசி நல்லபடியாக முடிந்து விட்டது, டென்ஷன் ஆனாலும் நல்லபடியாக முடிஞ்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி 2024 இருக்கிறதுங்க. இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற ஒரு விஷயத்தில் அது குரு அதோட வீட்டையே பார்க்குறார். ஸோ தனுசு ராசிக்குள்ளே எந்தெந்த கிரகம் வருதோ குருவின் பார்வை அதோட ஒரு ஓன் வீட்டு பார்வையாக வருது. நம்ம ஒரு நல்ல விஷயம். ஸோ பொதுவாக 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னியில் இருக்கக்கூடிய கேது ஒரு வீடு விஷயங்களாகவும் இடம் விஷயங்களாகவும் நல்ல ஒரு பிராப்தத்தையும், வீடு விற்க முடியலன்னு நினைக்கிறவங்க, இடம் விற்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நம்ம நாளாக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விற்று கையில் காசாகி அது மூலமாக கடன் அடைதல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி புதனே 7ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று ராசியை பார்த்து குருவின் பார்வையில் பெறுறார். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 6ல் மறைந்து 12ஆம் பாவம் பார்க்குறதுனால சில பெண்கள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே அருமையாக இருக்குது. சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ல் மாறுறார். அது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. மெயினாக ராசி அதிபதி ராசியை பார்ப்பதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு புதனோட சேர்ந்து இருக்கிறதும் அருமையான ஒரு விஷயம். இதில் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் முயற்சி செஞ்சு ஒரு 30% நல்ல பலன்களை கெடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கொடுக்குறார்.
அதனால் கொஞ்சம் ஜாதகர் கோவப்படுறது, ஆர்குமெண்ட்டில் போகிறது, ஒரு நல்லா ஒரு விஷயம் நடந்து முடிகிற டைமில் போய் ஏதோ டென்ஷன் படுத்திடுறது, அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டோம்னா நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தான் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 கொஞ்சம் நல்லா அவங்களோட மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும். மாணவர்கள் நல்லாவே ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே வந்து மிதுனத்திலேயே புதன் கனெக்ட் ஆகி புத்தி சுவாதீனங்கள், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்க போகிறது. அதே சமயத்தில் ஒரு சுபகிரகமாகிய சுக்கிரனே ஜனவரி 18க்கு அப்புறம் ராசியை பார்த்து ராசியை வந்து திருப்பல கொடுத்து சுபத்துவப்படுத்துறது நல்ல ஒரு குதூகலமாகவும் ஹாப்பியாகவும் மனசு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனி 9ஆம் இடத்துலேருந்து நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு இடத்துல தான் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக என்ன பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் வந்து அது சரியாகிற விஷயமாகவும் இந்த செவ்வாயின் சேர்க்கையினால் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறனால 11ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்குங்க. அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா நண்பர்களால் லாபங்கள், கான்டாக்ட்ஸ்னால் லாபங்கள், பங்குதாரர்கள் மூலமாக லாபங்கள், மனைவினால் லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், பெண்ணாக இருந்தால் கணவனால் லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் குறிப்பாக ஜனவரி 7-8க்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக 2024 ஆண்டோட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பதை நம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது. மாதத்தின் முதல் 7 நாட்களில் பார்த்திங்கன்னா புதன் வந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். ஜனவரி 18ஆம் தேதி ராசி அதிபதியாகிய சுக்கிரனும் 8ஆம் இடத்துல மறைகிறார். சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் 8லேருந்து 9க்கு போகிறார். இந்த பயிற்சி இந்த கிரகத்தின் தாக்கங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் பரிவர்த்தனையாக இருக்குது. குருவின் வீட்டில் செவ்வாயின் வீட்டில் குருவும் இருக்கிறது. 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் பரிவர்த்தனையானது பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்கிறது. நம்மளால் ஒரு ஃபாரின் ட்ராவலுக்கோ, ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிறக்கோ, ஒரு அதர் ஸ்டேட் போகிறக்கோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு போயிடலாம், முயற்சி பண்ணலாம். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு கிரக நிலைகள் அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாதத்தின் முதல் பகுதி ஜனவரி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா தை மாதம் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஓரளவுக்கு நல்லா ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினச்சது நடக்கிற மாதிரியும் வேலை மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு உங்களோட ஓன் டேர்ம்ஸில் போகிற மாதிரியும் மாதத்தின் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி போகக்கூடிய ட்ராவல் அதிகமாக நான் முதலே சொன்ன மாதிரி ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் போய் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சுக்கிரனின் பயிற்சி இருக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடியே புதனும் 8ல் போய் ஆல்ரெடி செவ்வாய் சூரியன் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ எப்போ வந்து செவ்வாயோட புதன் சுக்கிரன்லாம் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போய் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதம் வந்து உடனே எடுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. ஏன்னா 8ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகம் இருக்க போகுது ஜனவரி 15-16க்கு மேலே.